ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த நிலம்பிரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை பொந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கோற்று என் செய்யும் குமரேச ஜிரு தாளம் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கல்ய சிவ சர்வார்த்த சாதிகே சரண்யே திஜம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒருவருடைய ஜாதகத்திலே சந்திர பகவான் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். நல்ல நிலைமையில் இருந்தார்னா அவர் எதிர்பார்க்கின்ற செயல்கள், நான்காம் இடம், தாய் சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், எல்லாமே அவர் என்ன நினைக்கிறாரோ அந்த நினைப்பதற்கு ஏற்றது போல அவருக்கு வாழ்க்கையிலே வந்தமயம் ஏதோ ஒன்று. அப்போ அவர் அமருகின்ற இடம் சரியில்லாமல் இருந்தால், அப்போ சரியில்லைன்றதுக்கு எத்தனையோ காரணங்கள் ஜாதகத்தில் இருக்கு. இருந்தாலும் ஒரு சில குறிப்பு தான். ஏன்னா ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா, நல்லா இல்லை அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1008 வழி ஜாதகத்தில் இருக்குது. அது எல்லாமே சொல்லிட்டு இருந்தால் நேரம் பத்தாது. இரு வார்த்தை. அப்போது ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்திலே சந்திரன் எதிரிடை நட்சத்திரத்திலே 4ஆம் பாவகாதிபதி அல்லது 4இல் நின்ற கிரகம் ஒருவருடைய ஜாதகத்தில், அது எந்த கிரகமோ அது எந்த நட்சத்திரமோ பார்த்தா தான் தெரியும். ஒரு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். அப்போது எதிரிடை நட்சத்திரத்திலே நின்றுவிட்டால் அல்லது லக்னம் அமைந்தாலும் சந்திரன் மூலம் கிடைக்கக்கூடிய காரக தத்துவங்கள் எதுவுமே அந்த ஜாதகனுக்கு கிடைக்காது, எதிர்பார்க்க முடியாது. பொதுவாக என்ன சொல்லுவோம்னா, ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்தால் தான் 85% மேல் அந்த ஜாதகன் இந்த பிறவியிலே, எந்த பிறவி, அந்த ஜாதகன் எடுத்திருக்கிற பிறவியில் சுகபோகமான வாழ்க்கை வாழவோ அல்லது 15 நாள் கஷ்டமாக இருந்து 15 நாள் சுகம் பெறுவதற்காக கூட இந்த சந்திர பகவான் நல்ல நிலைமையிலே இருந்தால் மட்டுமே தான் அவனால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா கஷ்டம் முடியாது. அதே போல சந்திரன் இந்த எதிரிடை நட்சத்திரத்தில் நின்றாலும் அந்த எதிரிடை நட்சத்திரத்தில் லக்னம் நின்றாலும் இந்த வகையிலே, மேற்கூற வகையிலே ஜாதகனுக்கு பிரச்சனைகள் உண்டு, சுபபலன் கிடைக்காது. அப்போ தாயினுடைய வர்க்கத்தில் தாய்மாமன் வர்க்கமும் தாயினுடைய வர்க்கமும் பிறந்த வீட்டு சம்பந்தப்பட்ட விஷயமும் இந்த ஜாதகனுக்கு சுப பலன்களை ஏற்படுத்தாது. அப்போ தாய் சம்பாதித்து வைத்த அசையும் சொத்தோ அசையா சொத்தோ இந்த ஜாதகனால் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவனுக்கு கொடுத்துட்டான், தம்பி கொடுத்துட்டான், அண்ணன் கொடுத்துட்டான், மகளுக்கு கொடுத்துட்டான், இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு. அப்போ இது எதனால் இது சொல்ல வரேன்னா, தாய் தம்பி கொடுத்துட்டான், இல்லை அண்ணன் கொடுத்துட்டான், இல்லை போட்டு பெண்ணுக்கு கொடுத்துட்டான், எனக்கு தரல அப்படின்னா, இதை அந்த ஒரு ஜாதகத்தை ஆராய்ந்து அலசும்போது தான் தெரியுது அந்த சந்திரன் அவனுடைய ஜாதகத்திலே எதிரிடை நட்சத்திரத்தில் நிற்குது அல்லது லக்னம் எதிரிடை நட்சத்திரத்தில் நிற்குது. அப்போ 4ஆம் அதிபதியில் நின்ற கிரகம் எதிரடை நட்சத்திரத்தை சாரத்தில் நிற்குது, நட்சத்திரத்தில் நிற்குதுன்னும் போது அப்போ தாயினால் கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வருமானமோ அன்பு பாசம் பந்தம் எதுவுமே அந்த ஜாதகன் எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். கர்ப்பப்பை, மூக்கு, முகம், நரம்பு, தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இந்த எதிரிடை நட்சத்திரநாதன் கிரக, அதாவது தசாபுத்தி காலங்கள், அந்தரநாதர்களின் காலங்களில் இந்த ஜாதகனுக்கு அந்த ஒரு பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும். நோய் சம்பந்தப்பட்ட விஷயம் இது அந்த காலகட்டத்தில் இது இருக்கும், வரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த முறையிலே சந்திரன் எப்படி இருந்தால்
அசுப பலன்களை ஏற்படுத்தும் என்பதை இந்த பதிவிலே பார்த்தோம். வணக்கம்.